சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியிலிருந்தே விரட்டி அடிக்கப்படுவாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொளத்தூர் தொகுதி நீண்ட காலமாகவே முதல்வர் மு.க. ஸ்டாலினோட பலமான கோட்டையாய் இருந்து வருது. இந்த செய்தி உறுதியானா 2026 தேர்தலில் கொளத்தூரில் முக்கிய போட்டி நிகழும் என எதிர்பார்க்கப்படுது. நடிகர் விஜயால் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய முகங்களில் புசி ஆனந்தும் ஒருவர். அவர் ஏற்கனவே கட்சி களப்பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு மக்களை சந்தித்து கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்திட்டு வராரு. தங்களது பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் முக்கிய தொகுதிகளில் வலுவான வேட்பாளர்களை நிறுத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டிருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. கொளத்தூர் எப்போதும் திமுகவின் பாதுகாப்பான தொகுதியாகவே இருந்திருக்கு. 2011 தொகுதி உருவாக்கப்பட்டதில் இருந்தே இது ஸ்டாலினின் வெற்றி தொகுதி. புசி ஆனந்த் போன்ற ஒரு புதிய வேட்பாளர் விஜயின் செல்வாக்கு மற்றும் தமிழக வெற்றி கழகம் திரட்டி வரும் இளைஞர்களின் ஆதரவோடு இங்கே ஸ்டாலினுக்கு ஓரளவிற்கு போட்டியாக மாற முடியும் என்று சொல்லப்படுது. தற்போது இது ஒரு திட்டமாக மட்டுமே இருக்குது. கொளத்தூரில் போட்டியிடுவது குறித்து புசி ஆனந்தோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடலை. வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கு முன் கள நிலவரத்தை தமிழக வெற்றி கழகம் ஆராய்ந்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. புசி ஆனந்த் ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியிட்டா தமிழக அரசியலில் மிகவும் உன்னிப்பாக கவனிப்படும் மோதல்களில் ஒன்றாய் இது அமையும். நீண்ட அரசியல் அனுபவங்கள் கொண்ட ஆளும் முதலமைச்சரும் மாற்றத்தை முன்வைக்கும் புதிய கட்சியின் வளர்ந்து வரும் முகத்திற்கும் இடையிலான ஒரு போட்டியாக இது இருக்கும். 2026 தேர்தல் நெருங்கும் போது தமிழக அரசியல் விவாதங்களில் கொளத்தூர் நிச்சயமாக முக்கிய இடத்தை பிடிக்கும். அதே சமயம் நடிகர் விஜயின் அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் கட்சி தற்போது ஒரு முக்கிய சவாலை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கு. கட்சியில் விஜயை தவிர வேறு ஒரு பெரிய முகங்கள் இல்லை. இது தொடர்பாக விஜய்க்கும் முக்கிய மெசேஜ் ஒன்று சென்றிருக்கிறதா தகவல்கள் வருது. பொதுவாக தமிழக அரசியல் கட்சியில் பல வலுவான தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அல்லது நன்கு அறியப்பட்ட பொதுமுகங்கள் இருப்பாங்க. இவர்கள் தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள். இத்தகைய தலைவர்கள் கட்சி மக்களை சென்றடையவும் உள்ளூர் ஆதரவை பெறவும் உதவியாக இருப்பாங்க. எம்ஜிஆர் அரசியலில் வந்து ஜெயிக்க காரணம் அவரோட பல திமுக தலைவர்கள் உடனே இருந்தாங்க. திமுகவிலிருந்து வெளியேறிய டாப் தலைவர்கள் அவரோடு இருந்தாங்க. அதே போல தான் ஜெயலலிதாவுக்கு இருக்கும். மேலும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் கொளத்தூரில் புசி ஆனந்தை இறக்கி ஸ்டாலினுக்கு பெரும் சவாலை விடும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸ்டாலினும் சொந்த தொகுதியிலே தோற்று அவர் வெளியேறுவார், மக்களே அவரை விரட்டி அடிப்பாங்க என இப்போ தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.